சர்க்கரை மாவு சேர்க்காம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு முழு ராமர் சீதாப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்தில் இருந்து விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த சத பகுதியை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே புளிப்பே இல்லாத 3 வாழைப்பழத்தை இது கூட சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ 10 பாதாம் 10 முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 10 பேரிச்சம்பழத்தையும் விதையை எடுத்துட்டு சூடான பாலில் ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஊறினதும் பாதாமில் இருக்கிற தோலை எடுத்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுருந்த பழத்தையும் எடுத்துட்டு இது கூட சேர்த்து தேவைப்பட்டுச்சுன்னா பால் சேர்த்து இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிட்டு ஐஸ் மோடு இருந்துச்சுன்னா ஐஸ் மோடுக்குள்ளே இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட தான் ஐஸ்கிரீம் மவுடு இல்லையா, அப்புறம் நம்ம எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி டீ குடிக்கிற கப்புக்குள்ளே அரைச்சி வச்சுருக்க க்ரீமை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரால் இந்த மாதிரி டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்டை வச்சு சுற்றி விட்டுட்டு ஆப்போசிட் சைடுக்கு ஐஸ் குச்சியை இந்த மாதிரி குத்திக்கோங்க. நான் 2 குச்சி தான் குத்திக்கிறேன், நீங்கள் 4 வரைக்குமே குத்திக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டுக்குள்ள இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கையால் தூக்கி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், சாக்கோபார் ஐஸ்கிரீம் ரெடி. இது போலவே கப்பில் வச்சிருந்ததையும் வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்ட சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கோங்க.